இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போறோம். இப்போ இங்க பூஜை ரூம்ல முதல்லயே நான் ஏத்திட்டேன். இது வந்து உங்க எல்லாருக்கும் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பணியாரம் பண்றதுக்கு அரிசி வந்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ அதை அரைச்சி எடுத்து ஒரு 4 மணி நேரம் வந்து அது ஊறணும். அது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரி உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி வச்சிருக்கேன். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் வெல்லம். இது வந்து அரிசி அப்பம். நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து அரிசி மிக்சியில் வந்து நான் 1.5 அழகு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஆகுது. பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன். நம்ம அப்பத்துக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். பச்சரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்றிப்போம். இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மீதி இருக்கிற அரிசியும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வெல்லம் கரைச்சது இருக்குது, அதையும் இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் ஒரு 2-3 ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதில் எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சாமிக்கு படைக்கிற தொட்டு நான் வந்து எள்ளு சேர்க்கலை. இது வந்து இப்போ ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இருக்கணும். அதனால் அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பொரி உருண்டை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். 4 டம்ளர் வந்து நான் பொரி போட போகிறேன். இது நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதே கடாயில் நான் வெல்லம் வந்து வடிகட்டினதை ஊற்றிக்கிறேன். இப்போ இது எந்த மாதிரி பாகு வரணும்னு பார்த்திங்கன்னா, கல் பாகு வரணும். அதாவது நம்ம உருட்டி கீழே போட்டோம்னா டங்குன்னு சவுண்டு வரணும். நல்லா வந்து கொதிக்கட்டும். பாருங்க, இது வந்து ஜவ் மாதிரி இருக்குது. இந்த பதம் கிடையாது. இன்னும் கூட நமக்கு வந்து நல்லா கல் மாதிரி வரணும். இப்போ நம்ம இந்த தண்ணியில் ஊற்றுவோம். பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வரணும். இப்படி போட்டால் இப்படி சவுண்டு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துப்போம். நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஒரு 2-3 சொட்டு. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கல் மாதிரி ஆகிடும். சில டைம் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த பொரியை கொட்டி கிண்டிக்கலாம். பாருங்கள், அப்படியே இலகு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி கலரி விட்டாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கையில் வந்து சூடும். அதனால் இப்படி அரிசி மாவு கொஞ்சோண்டு இப்படி தடவிடுங்க. தடவிட்டு இப்படி எடுத்து பிடிங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிடிச்சி வச்சுருங்க. அப்புறம் கூட நம்ம வந்து பெருசு டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து டைட் பண்ணிக்கலாம்.
இப்படி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா ரவுண்டு பண்ண முடியும். இப்போ பொரி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் பண்ணி வடை பண்ணி பாயசம் பண்ணுவோம். சாயங்காலம் தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதனால் இதெல்லாம் மட்டும் முதல்லையே பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அகல்லாம் வந்து ரெடி பண்ணிவிடுவோம். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய்லாம் ஊற்றி ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக 6 மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது டிவியில் பார்த்துட்டு உடனே நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் புது அகல் வந்து ஒரு 30 அகல் வாங்கினேன். அதுக்கப்புறம் பழைய அகலும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி ஏற்ற போகிறோம். இப்போ மஞ்சள் குங்குமம் வந்து நான் வச்சுட்டேன். அதுங்காட்டி பால் வச்சுருந்தேன் அடுப்பில். பால் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிரியாணி அரிசி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். இது வந்து இந்த பால்லேயே நல்லா வேகட்டும். நல்லா பால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசியை போடுங்க. அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பச்சை பால் வாடை வரும். இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம விளக்குக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தட்டில் அடுக்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கீழே எண்ணெய்லாம் வந்து சிந்தாது. இந்த மாதிரி தட்டில் அடுக்கி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அங்கே எங்கே ஏற்றணுமோ அங்கே நம்ம எடுத்து வச்சு ஏற்றிக்கிட்டே வந்துடலாம். ரெண்டு திரியாக போடுங்க. நல்லா உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து ஏற்றும் போது ஈஸியாக ஏற்ற முடியும். பாருங்கள், இந்த மாதிரி அட்டை வந்து கட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான். ஏன்னு கேட்டிங்கன்னா விளக்கேற்றும் போது இதை வச்சு ஏற்றுனீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எண்ணெய் படியாது, கரையும் படியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வடை மாவு வந்து அரைச்சிட்டேன். எப்பவும் அரைக்கிற போல தான். கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது. கொத்தமல்லி இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வடை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வடை சுடும் போது பிணைஞ்சி சுட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து பிரியாணி அரிசி இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி போடுறேன். ஏன்னா நம்ம மில்க் மேடு ஊற்ற போகிறோம். அதனால் கம்மியாகவே சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை டப்பா அளவுக்கு மில்க் மேடு ஊற்றிக்கலாம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தடவை வச்சுருக்கோம். இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி வறுத்து மேலே போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கரைஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 25 கிராம் முந்திரி. பாருங்கள், நெய் ஊற்ற வேண்டாம் பாயசத்தில். இப்படி வந்து முந்திரி மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்பமாவு ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது நல்லா வரும். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே இந்த மாதிரி நடுப்புற மட்டும் ஊற்றுங்க. அது நல்லா உப்பி மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தது ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தவுடனே கொஞ்சம் மேலே எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றுங்க. இதை வந்து 2ஆவது இப்படி திருப்பி போடணும். நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பக்கம் திருப்பி போடணும். பாருங்க, சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
கேரளா ஸ்பெஷல் அது. ஆமாம், கேரளா ஸ்பெஷல் செட்டிநாட்டு ஸ்பெஷல் அப்பம், இனிப்பப்பம், காராப்பம், இந்த மாதிரி செட்டிநாட்டு சைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கிருத்திகைக்கு இந்த மாதிரி, அதாவது கார்த்திகைக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து விசேஷம். இப்போ வந்து நம்ம தீபம் வந்து ஏற்றிட்டோம். தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கோம். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வரேன். வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ சரியாயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதனால் கார்த்திகை தீபத்துக்காக இப்போ தீபம் ஏற்றிட்டுருக்கோம். இதை வந்து இங்கே ஏற்றி இங்கே மாட்டலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செடி மாட்டுறதுக்காக மாட்டணும். இது நம்ம கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதே ஏற்றிடுவோம். கீழே இருந்து அப்படியே மாடி வரைக்கும் போயிருக்கிறாங்க. மாடியில் வந்து ஏற்றி வைக்கிறோம், காற்றுல அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே பூஜை ரூமில் முதல்லையே நான் ஏற்றிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் பூஜை ரூமில் ஏற்றிட்டேன், அப்புறம் வெளியவே போய் ஏற்றினேன். இப்போ வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடை போட்டுக்கலாம். பாருங்க, வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தீபார்த்தனைக்கா இது வந்து உங்கள் எல்லாருக்கும், நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லு 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 நீங்கள் சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து நேற்றே வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தேவையானது, அதாவது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அகல் வைக்கும் போது அப்படியே தரையில் வைக்காமல் ஒரு அட்டை வச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக எண்ணெய் ஆகாது. ரெண்டாவது அந்த இடம் வந்து கரை மாதிரி பட்டுரும், அந்த மாதிரியும் படாது. அதுவுமே நம்ம வந்து இதில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.